அந்த பொம்மை டாஸ்க்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து வின் பண்ணி அவுட் ஆயிட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா அவுட் ஆயிட்டு வந்து பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம பிக் பாஸ் வந்து பண்ணியிருக்காரு. எப்படி அவுட் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின் வந்துட்டு நம்ம ராணுவ பொம்மை வந்து ரஞ்சித் வச்சிருந்தா அதை தர்ஷிகாட்ட கொடுத்து ராணுவ பொம்மையை உள்ள வச்சுட்டாங்க. ஏன்னா தர்ஷிகா பொம்மை வந்து சௌந்தர்யாட்ட இருக்கு. தர்ஷிகாட்ட வந்து சௌந்தர்யா பொம்மை இருக்கு, ரஞ்சித் வந்து ராணுவ பொம்மை இருக்கு. அதை வந்து தர்ஷிகா பொம்மையை மாத்தி விட்டு தர்ஷிகாவும் அவங்களும் ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி வந்து அப்படி ஒரு டிஃபன்ல வந்து ஜாக்லின் கொண்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு இதை வந்து வச்சா மட்டும்தான் இங்க வந்து ரெண்டு பேருமே யார் வைக்கிறா யாரு எப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. அது வந்து நம்ம ஜாக்லின் வந்து கேங் ஃபார்ம் பண்ணி வந்து பயங்கரமா வந்து அது ஒரு பைத்தியகாரத்தனமா விளையாண்டாங்க. தர்ஷிகாலாம் வந்து செம்மையா வந்து டிஃபெண்ட் பண்ணி நின்று இருந்தாங்க. அவங்க வந்து இண்டிவிஜுவல் கேம் வந்து பயங்கரமா காமிச்சிருந்தாங்கன்னு சொன்னோம். ஏன்னா எல்லாத்தோட வந்து அவங்க தான் இண்டிவிஜுவல் கேமே பயங்கரமா விளையாண்டுருந்தாங்க. மிச்சம் எல்லாருமே கேங் டீம் தான் வந்து விளையாண்டு இருந்தாங்க. வேற தர்ஷிகா மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணி இண்டிவிஜுவல் கேம் தான் நான் விளையாட போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஃபெண்ட் பண்ணி விளையாண்டாங்க. இப்போ வந்து பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதுல வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டால் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்களா, அது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அந்த ஒரு பிட்டு அந்த ஒரு பொம்மை வந்துட்டு எடுப்போம்ல, அந்த ஒரு டால் வந்துட்டு தொலைவி எடுப்போம்ல, அந்த ஒரு இதுக்குள்ள நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா அதை விட்டு வெளியில வந்ததுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ள அந்த இதுல வைக்கும் போது வந்துட்டு அடுத்தவங்க கையில வந்துட்டு அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து வைக்க கூடாது, நீங்க தான் போய் வைக்கணும். அதுக்கப்புறம் உள்ளேயும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய இது வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க பார்க்க முடிச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் நடந்த அந்த தர்ஷிகா அவுட் ஆனான்னு சொன்னாங்க, அந்த ஒரு இதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. என்ன பாத்தீங்கன்னா இது வந்து ரூல் பிரேக் பண்ணிருக்கு, இது வந்து நீங்க கரெக்டா விளையாடல அப்படிங்கறதுனால வந்து அந்த ஒரு இதை வந்து கேன்சல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கேன்சல் பண்ணாங்க. அது பயங்கரமா வந்து ஜாக்லின் மூஞ்சி அப்படியே ஒழுகுது, அப்படியே இந்த பிச்சு இந்த சதையெல்லாம் அப்படியே பிச்சுட்டு விழுந்துரும் போல இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு மூஞ்சி வாடி போச்சு. ஜெஃப்ரி மூஞ்சியா இருந்தாலும் சரி, நம்ம ஜாக்லின் மூஞ்சியா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மூஞ்சியா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ரயான் பொம்பளுக்கு ரயான் அவருக்கும் வந்துட்டு மூஞ்சிலாம் வந்து எங்கடா போச்சு, ரயான் மூஞ்சி இருக்குதாடா, எங்கடா ஏதோ பொம்பளை பிள்ளை மூஞ்சி மாதிரி இருக்கு, பொம்பளை பிள்ளைங்க கூட இருந்தானே அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க எதுவும் சேர்த்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு தர்ஷிகாவுக்கு வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு ஒரு செம்மையா வந்து கிளாப் பண்ணி எல்லாமே வந்து பயங்கரமா வந்து வெறித்தனமா வந்து அப்பதான் கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க தர்ஷிகா. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கேம் வந்து ரத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கேமை வந்து புதுசா ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் இருந்தா மட்டும் தான் இந்த இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து புது ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்ததை வந்து பார்க்க முடிஞ்சு. அண்ட் இந்த ஒரு இதுல வந்து எனக்கு என்ன டவுட்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாம வந்துட்டு ஜாக்லின் உள்ள வந்துட்டு எதுக்குதான் ஒரு சிலிமிசம் எல்லாம் தேவையில்லாம இதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.